வணக்கம். ரமா கோவிந்த் ஆன்மீகம் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, வெளியே செல்லும் போது சகுனம் பார்ப்பது நல்லதா அப்படின்றத பார்க்க போகிறோம். எதுக்காக சகுனம் பார்க்குறாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். எந்தெந்த பொருள் நம்ம எதிர்க்க வந்தால் இல்லை யாராவது வந்தால் அது நல்லதா கெட்டதா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எதிர்பார்க்காம சுற்றுப்புறத்தில் நடப்பவை அல்லது நம்மை எதிர்நோக்கி இருப்பவை, அதாவது உதாரணமாக பல்லியின் சத்தம், தும்மல், காதுபட கேட்கக்கூடிய சுப அல்லது அசுப வார்த்தைகள் என எல்லாமே ஒரு வகை சகுனம் தான். ஒரு முக்கியமான செயலை செய்ய புறப்படும் சமயத்தில் அவசியம் சகுனம் பார்க்க வேணும். அதாவது வெளியே புறப்பட்டு செல்லும்போது எதிரில் அபசகுணமாக எதையாவது பார்த்தா அன்று முழுவதும் செயல்படும் செயல்களில் நமக்கு நாமே ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருப்போம். அதற்கு மாற்றாக நாம் ஒரு நல்ல காரியத்துக்காக வெளியே செல்கிறோம் என்றால் நம் வீட்டைச் சேர்ந்த பெண்களை எதிரில் வரச் செய்து அதன் பிறகு வெளியே கிளம்பி செல்லலாம். இப்படி செய்வதால் மன ரீதியாக நம் மனதில் நேர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்தி அந்த எண்ணங்களின் தாக்கத்தால் நாம் செல்லும் காரியம் வெற்றிகரமாக முடியும். சகுனங்களில் சுப சகுனம் அப்படின்னா எதுன்னு பார்க்கலாம். பெண்கள், கன்னி பெண்கள் தயிர், மஞ்சள் கலந்த அரிசி, கரும்பு, அருகம்புல், நீர் நிரம்பிய குடம், பூக்கள், மாலைகள், கருடன், ஆலய மணியோசை, விளக்கு, தாமரைப்பூ, நாய் தன் உடலை சிலிர்ப்பது, பிணம் எதிரே வருவது, பசுமாடு, வீணை, புல்லாங்குழல், மேளம், சங்கு, இதெல்லாமே நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அசுப சகுனம் அப்படின்னா வீட்டில் மரம் முறிதல், பல்லி இடப்புறம் கத்துவது, பன்றி, பாம்பு குதிரையை காண்பது, அணையும் விளக்கு, தண்ணீர் பாத்திரம் சாய்ந்து நீர் வெளியேறுவது, உடுத்திய ஆடை கிழிவது, செருப்பு அறுந்து போதல், அமங்கல வார்த்தை, ஒற்றை தும்மல், எண்ணெய் குடம், விளக்கு மாற்றத்தை கையில் வைத்திருப்பது, தன் நட்சத்திரத்துக்கு உரிய பட்சி இடமிருந்து வலமாக செல்வது, மிருகம் இறந்துவிட்டதாக கேட்பது, எருமை மாடு எதிரே வருவது, இவை அனைத்தும் அசுப சகுனம் ஆகும். நன்றி.